அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فرت من قسورة. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாகுக. ஆமீன். திருக்குரான் கூறும் உயிரினங்கள் என்ற தொடரில் இன்றைக்கு நம் சிந்தனைக்கு அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பினம், அல்லாஹ் படைத்த ஓர் உயிரினம் அசத் என்று சொல்லப்படக்கூடிய சிங்கம். இந்த சிங்கத்தை பற்றி குர்ஆனில் ஒரே ஒரு இடத்தில் சூரத்துல் முத்தஸிரில் மட்டும்தான் வந்திருக்கின்றது. வேறு எங்கும் சிங்கத்தை பற்றி குர்ஆனில் குறிப்புகள் இல்லை. ஆக இந்த சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஹயாத்துல் ஹயவானில் எடுத்து எழுதியிருக்கின்றார்கள். அலிஃப் என்ற அந்த ஆரம்ப வரிசையில் முதலாக சிங்கத்தை பற்றி தான் குறிப்பிடுகின்றார்கள். அலிஃப் என்பது அரபி எழுத்துக்களிலேயே முதன்மை எழுத்து, உயிர் எழுத்து. அலிஃப் என்பது ஒரு உயிர் எழுத்து. ஆரம்பத்திலேயே அரபியின் ஆரம்பத்தில் அலிஃப் என்று அந்த வார்த்தை, அந்த ஒரு எழுத்து தான் ஆரம்பிக்கும். அந்த அலிஃபை வைத்து முதலாக அவர்கள் எழுதக்கூடிய பிராணி இந்த சிங்கம் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். காரணம், இந்த சிங்கம் என்பது காட்டிற்கே ராஜாவாக திகழ்கிறது என்ற ஒரே காரணத்தினால் இது சிங்கத்தை முதலாக எடுத்து ஹயாத்துல் ஹயவானில் எடுத்து எழுதியிருக்கின்றார்கள். சிங்கத்திற்கு பல பெயர்கள் இருக்கின்றன. முதலாவதாக கஸ்வரா, குர்ஆன் கூடக்கூடிய பெயர் கஸ்வரா. இரண்டாவதாக ஒரு பெயர், நாம் பிரபலமாக கேட்கக்கூடிய ஒரு பெயர் தான் அசத் என்ற ஒரு பெயர். மூன்றாவதாக ஒரு பெயர் இருக்கின்றது கலன்ஃபர் என்று சொல்லி ஒரு பெயர். நான்காவதாக ஹாரிஸ் என்று என்று ஒரு பெயர். இப்படி ஹைதரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெயர். அதே போன்று லைஸ் என்று பெயர், ஜுஃபர் என்று சொல்லி பெயர். இப்படியெல்லாம் சிங்கத்திற்கு பலவிதமான பெயர்கள் எல்லாம் இருக்கின்றது. இவை அனைத்திற்கும் அர்த்தம் சிங்கம் என்பதாக வரும். உசாமா என்று பெயர் வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அதன் அர்த்தம் சிங்கம் தான். லைஸ் என்று பெயர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் சிங்கம் தான். ஹைதரா என்று சொல்லி பெயர் வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் சிங்கம் தான். இப்படி சிங்கம் என்ற அந்த பெயரை வைத்து இஸ்லாமிய வரலாறுகளில் அதிகமானவர்கள் பெயரை வைத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சஹாபாக்களில் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அசதுல்லா என்பதாக அழைப்பார்கள், அல்லாஹ்வின் சிங்கம் என்பதாக அழைப்பார்கள். ஹஸரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அசதுல்லா என்று சொல்லி அழைப்பார்கள், அல்லாஹ்வின் சிங்கம் என்று அழைப்பார்கள். காரணம், அவர்களுடைய வீரம் சிங்கத்தை போன்று இருந்தது. அதாவது சிங்கத்தை எப்பொழுது உதாரணமாக காட்டுவார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வீரம் அசாதாரணமாக இருந்தது என்று சொன்னால் அப்பொழுதுதான் சிங்கத்துக்கு ஒப்பாக சொல்வார்கள். அரபியில் உள்ள இலக்கண இலக்கிய புத்தகங்களில் இந்த ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். ஜெய்துன் கல் அசத், ஜெயித் இருக்கின்றானே அவன் சிங்கத்தை போன்றவன். அதாவது சிங்கத்தை போன்றவன் என்று சொன்னால் அவன் சிங்கம் என்பது அர்த்தம் அல்ல. மாறாக சிங்கம் எப்படி வீரம் உள்ளதாக இருக்கின்றதோ அதே போன்று ஜெயித் இருக்கின்றான் என்று சொல்லி இப்படி ஒரு உதாரணத்தை இலக்கண இலக்கிய புத்தகங்கள், அரபுடைய இலக்கண இலக்கிய புத்தகங்கள் எடுத்து எழுதுவார்கள். ஆக சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது வீரத்திற்கு பெயர் போனது, காட்டிற்கு ராஜாவாகவும் இருக்கின்றது. இப்படி அல்லாஹு தாலா சிங்கத்தை ஒரு வீரமுள்ள பிராணியாக அல்லாஹு தாலா படைத்து வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, சிங்கம் அதிக நாட்கள்
பசியோடு இருக்கும், பசியின் மீது பொறுமையாக இருக்கும். பசித்தாலும் அது உணர்ச்சி வசப்படாது. ஆனால் அதன் இரையை குறிவைத்து விட்டால் கண்டிப்பாக அதை வேட்டையாடி அந்த இரையை சாப்பிட்டுக் கொள்ளும். அது மட்டுமல்ல, அதற்கு தண்ணீருடைய தேவை என்பது மிகவும் குறைவுதான். தாகம் எடுத்தது என்று சொன்னால் எடுத்த எடுப்பிலேயே போய் தண்ணீரை தேடாது. அதனுடைய தண்ணீர் குடிக்கக்கூடிய அளவு என்பது மிகவும் கம்மிதான். மற்ற விலங்குகளை விட தண்ணீரை மிகவும் மிகவும் ஒரு சிறிய அளவில் தான் பருகும் சிங்கம். அந்த அளவிற்கு சிங்கம் இருக்கின்றதே, தாகத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மிருகமாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். இந்த சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பிராணி இன்னொரு பிராணியை வேட்டையாடினால் அந்த வேட்டையாடப்பட்ட அந்த பிராணியை சிங்கம் சாப்பிடாது. சிங்கம் என்பது தன்மானம் படைத்தது. மற்ற பிராணிகள் வேட்டையாடிய அந்த பிராணியை சிங்கம் சாப்பிடாது. தான் எந்த பிராணியை வேட்டையாடி இருக்கின்றதோ அந்த பிராணியை சாப்பிடக்கூடிய மிருகம்தான் இந்த சிங்கம். அது மட்டுமல்ல, இதனுடைய சிங்கத்திற்கு ஒரு கோழைத்தனம் என்பதும் இருக்கின்றது. ஏனென்றால் எந்த அளவிற்கு ஒரு வீரனாக இருந்தாலும் சரி, யானைக்கும் அடி சறுக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா, அதே போன்று சிங்கத்திற்கும் ஒரு கோழைத்தனம் என்ன தெரியுமா? சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். மின் சௌத்தி தீக், அதாவது சேவல் கூட கூவக்கூடிய சத்தம் கேட்டால் சிங்கம் பயந்து போய்விடும். அது மட்டுமல்ல, நெருப்பை பார்த்தால் சிங்கம் பயந்து போய்விடும். நாம காட்டு பகுதியில் செல்லும் பொழுது நெருப்பை எதற்காக வேண்டி கையேந்தி செல்வார்கள் என்று சொன்னால், காட்டு விலங்குகள், காட்டு பிராணிகள், குறிப்பாக சிங்கம் போன்ற பிராணிகள் நம்மை எதுவும் தாக்காது, எதுவும் அண்டாது என்ற ஒரே காரணத்தினால் தீப்பந்தங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அதே போன்ற காடுகளில் நாம் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்மை சுற்றி நெருப்பை நாம் எரித்து கொண்டு அதற்கு மத்தியில் நாம் படுத்து கொண்டால் சிங்கம் நம்மை எந்த விதமான தீங்கும் செய்யாது. ஏனென்றால் சிங்கத்திற்கு நெருப்பு என்றால் பயம். அதற்கும் ஒரு கோழைத்தனத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, அதனுடைய பிடி இருக்கின்றதே கடினமானதாக இருக்கும். ஒரு பிடி பிடித்தது என்று சொன்னால், ஒரு கடி கடித்தது என்று சொன்னால் சிங்கத்துடைய கடி மிகவும் பயங்கரமாக இருக்கும். அது மட்டுமல்ல, சிங்கத்தை பொறுத்த வரைக்கும், ஆண் சிங்கங்களை பொறுத்த வரைக்கும், பெண் சிங்கங்களுக்கு ஹைல் வந்து விட்டால் அந்த ஹைல் வந்த அந்த பெண் சிங்கத்தை தொடவே தொடாது, மறுவும் செய்யாது. இப்படிப்பட்ட ஒரு அதே போன்று சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட ஆயுள் வாழக்கூடிய ஒரு உயிரினமாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்லாமல் அதற்கு வயதாகிவிட்டது, அதாவது முதிர்ந்து விட்டது, முதிய வயதை அடைந்து விட்டது என்பதற்குண்டான அடையாளம் சுக்கூத்து அஸ்னானிஹி, அதனுடைய பற்கள் விழுவதுதான் அது மிகவும் வயதான சிங்கம் என்று சொல்லி அடையாளத்தை கண்டுபிடிக்கலாம். குர்ஆனில் சிங்கத்தை பற்றி ஒரே ஒரு இடத்தில் தான் வந்திருக்கின்றது. ஃபர்ரத் மின் கஸ்வரா, காஃபிர்கள் எப்படி விரண்டோடுவார்கள். அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை சொன்னால், அல்லாஹ்வினுடைய வல்லமைகளை சொன்னால், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி விரண்டோடுவார்கள் என்று சொன்னால், காட்டு கழுதைகள் சிங்கத்தை பார்த்தால் எப்படி விரண்டோடுமோ, எப்படி பயந்தோடுமோ, அதே போன்று இந்த காஃபிர்கள் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை சொன்னாலோ, அல்லாஹுடைய வல்லமைகளை பற்றி சொல்லப்பட்டாலோ, நீங்கள் முஸ்லிம் ஆகுங்கள் என்று சொல்லப்பட்டால் காஃபிர்கள் விரண்டோடுகிறார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குரானில் இந்த சிங்கத்தை ஓமையாக சொல்லுகின்றான். அதனால் தான் சிங்கத்தை வீரத்திற்கென்று சொல்லப்படும். அதை பார்த்தால் ஒரு பயம் என்பது தானாகவே ஏற்படும் என்பதை நாம் தற்பொழுதுதான் பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் ஹதீஸிலும் கூட ஒரு சில பிரபலமான சம்பவங்கள் சிங்கத்தை வைத்து நிகழ்ந்திருக்கின்றது. சஃபீனா என்ற சஹாபி, இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமையாக இருந்த சஹாபி. இவர்களுக்கும் சிங்கத்துக்கும் நடந்த ஒரு பிரபலமான சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பஸார், தபரானி, ஹாக்கிம் போன்ற நூற்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது, ஒரு தடவை சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கப்பலில் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கப்பல் திடீரென நடுக்கடலில் உடைந்து, அந்த உடைந்த பலகையில் பிரயாணம் செய்து என்ன செய்கிறாங்க, ஒரு காட்டு பகுதியை அங்கே அடைகிறார்கள். அங்கே ஒரு காட்டு பகுதியை அடைந்தவுடன் அங்கே ஒரு சிங்கத்தை பார்க்கிறார்கள். சிங்கத்திடம் சொன்னார்கள், அன சஃபீனா மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சஃபீனாவாக இருக்கின்றேன், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடிமையாக இருக்கின்றேன்
எனவே உன் உதவி எனக்கு தேவையாக இருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த சிங்கத்திடத்தில் பேசினார்கள். அதாவது வழி தவறி இந்த காட்டிற்கு வந்து விட்டேன், என்னை எப்படியாவது ஊருக்குள் கொண்டு போய் சேர்த்து விடு என்று சொன்னவோடு இந்த சிங்கம் என்ன செய்தது என்று சொன்னால், குனிந்து அமர்ந்து கொண்டது. அமர்ந்தவுடன் அதனுடைய தோல் புஜத்தில் சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏறிக்கொண்டார்கள். பின்பு ஒரு ஊரின் பக்கமாக அந்த சிங்கம் கொண்டு போய் சேர்த்தது என்று சொல்லி ஹாக்கிம், தபரானி மற்றும் பஸார் போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. ஆக இப்படி சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு நிகழ்வு சஹாபாக்களுக்கு நிகழ்ந்திருக்கின்றது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, முஸ்லிம் ஷெரீஃபில் ஒரே ஒரு ஹதீஸ் இங்கே வந்திருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு இப்படி துஆ செய்கின்றார்கள். யாருக்குன்னா, உதைபத் இப்னு அபி லஹப், அபூ லஹபுடைய மகன் உதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இப்படி துஆ செய்கின்றார்கள். அல்லாஹும்ம ஸல்லித் அலைஹி கல்பம் மின் கிலாபிக், யா அல்லாஹ், இந்த உதைபா இருக்கின்றாரே அவருக்கு நீ ஒரு நல்ல ஒரு நாயை, அதாவது நீ படைத்த நாய்களில் இருந்து ஒரு நல்ல நாயை இவருக்கு நீ பாதுகாப்பாக வைப்பாயாக என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்தார்கள். ஆனால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு பாதுகாப்பாக வைத்தது ஒரு சிங்கத்தை வைத்தான் என்று இங்கே ஹதீஸில் பார்க்கிறோம். ஆக நாயை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிங்கத்தை சொல்லி இருக்கின்றார்கள். எப்படி நாயை வைத்து பாதுகாப்பு நம் வீட்டிற்கும் நம் பொருளுக்கும் நாம் பாதுகாக்க முடியுமோ, அதே போன்று சிங்கத்தை வைத்து அல்லாஹு தாலா உதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாதுகாத்தான் என்று சொல்லி நாம் ஹதீஸ்களில் இங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னொரு சம்பவமும் பதிவாகி இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸுகளை இப்படி சொல்லுகின்றார்கள். அதாவது தானியால் அலைஹிஸ்ஸலாம், நபிமார்கள்ல ஒரு நபி, பலவிதமான நபிமார்கள் இந்த உலகில் வந்திருக்கின்றார்கள். 1,24,000 நபிமார்களில் அதில் ஒரு நபியின் பெயர் தானியால் அலைஹிஸ்ஸலாம். கிறிஸ்துவர்கள் டேனியல் என்பதாக சொல்வார்கள். இந்த தானியால் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை கிணற்றில் தூக்கி எறியப்படுகின்றார்கள். கிணற்றில் தூக்கி எறியப்பட்ட போது அந்த கிணத்துக்குள்ள 2 சிங்கம் இருக்கு. சரி, ஏன் கிணத்துக்குள்ள தானியால் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி போடப்பட்டது என்று சொன்னால், அந்த ஊரில் ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் இந்த குறிப்பிட்ட இந்த நபியால் கொலை செய்யப்படுவான், அந்த நபியின் காரணமாக அவனுடைய ஆட்சிக்கு ஒரு ஆபத்து வரும் என்று சொல்லி ஒரு கனவு வந்தது. அந்த கனவை பார்த்த பின்னால் தானியால் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்தான், ஒரு கிணற்றில், அதாவது அந்த கிணத்துக்குள்ள 2 சிங்கத்தை இறக்கி தானியால் அலைஹிஸ்ஸலாம் அதுக்குள்ள போட்டான். போட்ட பின்னால் அவர்களுக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனால் அல்லாஹு தாலாவோட ஏற்பாடு ஒரு ரிவாயத்தில் இப்படி வந்திருக்கின்றது. இப்னு அபி துன்யா அவர்கள் இந்த ரிவாயத்தை செய்கின்றார்கள். பிதாயா வன் நிஹாயாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது புக்தனசர் இருக்கக்கூடிய காலத்தில் இந்த சம்பவம் நடந்ததாகவும் இங்கே சொல்கிறார்கள். இப்போ புக்தனசர் இருக்கக்கூடிய காலத்தில் இவர்கள் ஷாம் தேசத்தில் இருந்தார்கள். தானியால் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சிங்கம் இருக்கக்கூடிய கிணற்றில் தூக்கி போடப்பட்ட பொழுது அல்லாஹு தாலா அர்மியா அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபிக்கு தூதை அனுப்புகின்றான். அவர்களுக்கு வஹியை கொடுக்கின்றான். என்ன, இதே போன்று ஷாம் தேசத்துல தானியால் என்று சொல்லி என்னுடைய இன்னொரு நபி ஒருவர் இருக்கின்றார், அவருக்கு சென்று நீங்கள் என்ன செய்யுங்கள், சாப்பாடு குடி தண்ணி எல்லாம் கொண்டு போய் கொடுங்க என்று சொல்லி அல்லாஹு தாலா இப்படி ஒரு அறிவிப்பை செய்கின்றான். அவர்களுக்கு வஹியை கொடுத்தவுடன் நேராக அர்மியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாப்பாட்டையும் குடி தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு தானியால் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய இடம் ஈராக்கில் இருக்குகின்றார்கள். ஈராக்கில் இருந்து ஷாமிற்கு பயணப்பட்டு வந்து குறிப்பிட்ட அந்த கிணறில் எட்டி பார்த்து இப்படி கேட்கிறார்கள், தானியால் தானியால் உள்ளே தானியால் இருக்கிறாரா என்று சொல்லி கேட்கும் பொழுது, இப்போ தானியால் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மன் ஹாதா, யார் என்னை கூப்பிடுகிறது என்று கிணத்துக்குள்ளேருந்து கேட்கிறாங்க. இப்போ அர்மியா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் தான் அர்மியா வந்திருக்கின்றேன், ஏன் வந்திருக்கீங்க என்று கேட்கும் பொழுது அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, என்னை அல்லாஹு தாலா தான் அனுப்பினான், உங்களுக்கு சாப்பாட்டையும் குடி தண்ணீரும் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு அல்லாஹு தாலா கட்டளையிட்டான் என்று சொல்லி அர்மியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள். இதை கேட்ட தானியால் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்கின்றார்கள். அதாவது
அல்லாஹ் என்னை மறக்காமல் என்னை இந்த சிங்கத்தோடையே பாதுகாத்து வைத்திருக்கின்றானே, அத்தகைய அல்லாஹுக்கு எல்லா புகழும். அதே போன்று நான் பசித்திருக்கிறேன், நான் தாகித்திருக்கிறேன் என்று சொல்லி எங்கிருந்தோ இருந்த உங்களை இங்கே அனுப்பியிருக்கின்றானே, அத்தகைய அல்லாஹுக்கு அனைத்து புகழும் என்று சொல்லி அல்லாஹுவை புகழ்ந்து தள்ளுகிறார்கள் ஹஸரத் தானியால் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆக இப்படி சிங்கத்தோடு நடந்த சம்பவம் ஹஸரத் தானியால் அலைஹிஸ்ஸலாமோடு பின்னி பிணைந்து இருந்ததால் தானியால் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மோதிரம் எப்படி இருக்கும் தெரியுமா? மோதிரத்தினுடைய அந்த மோதிரத்தினை கற்கள் வைக்கக்கூடிய பகுதியில் வெள்ளியால் இருக்கும். அந்த வெள்ளியில் 2 சிங்கங்கள் முத்திரை பதிக்கப்பட்டிருக்கும். அந்த 2 சிங்கத்துக்கு நடுவுல தானியால் அலைஹிஸ்ஸலாம் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த மோதிரத்தை ஹஸரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்திருந்தார்கள். அதில் இப்படி ஒரு மோதிரம் இருந்தது, நீங்கள் எவ்வாறு இந்த மோதிரத்தை உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று சொல்லி கேட்கும் பொழுது அதற்கு அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், தானியால் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படிதான் 2 சிங்கங்களை வீட்டு சோதிக்கப்பட்டார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா அதிலிருந்து அவர்களுக்கு ஈடேற்றத்தை கொடுத்தான். கொடுத்த பின்னால் இப்படி ஒரு மோதிரத்தை செய்து கொண்டார்கள் என்பதாக ஹஸரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் பிதாயா வன் நிஹாயாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தானியால் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நுபுவத்தையும் கொடுத்திருந்தான், கல்வி ஞானத்தையும் கொடுத்திருந்தான். இவர்கள் புக்த் நஸ்ருடைய காலத்தில் வாழ்ந்தார்கள் என்பதாகவும் இங்கே ஒரு சில ரிவாயத்துகளில் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. அவர்களுடைய கபர் எங்கே இருந்தது என்று சொன்னால், சூஸ் என்ற ஆற்றங்கரைக்கு ஓரமாக அவருடைய கபர் இருந்தது. அங்கேதான் ஹஸரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வேலையாக அங்கே தோண்டி பார்க்கும் பொழுது அவர்களுடைய உடல் கிடைத்தது. அவருடைய மோதிரமும் அதிலே இருந்தது. பின்பு அங்கேயே அவர்கள் அடக்கம் செய்து விட்டார்கள் என்று சொல்லி வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ள விஷயத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் சொன்ன இந்த செய்திகள் எல்லாம் பிதாயா வன் நிஹாயாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். அடுத்ததாக சிங்கத்தை பற்றி உள்ள மற்றொரு செய்தி நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிங்கத்தை கப்பலில் ஏற்றினார்கள். சிங்கத்தை மட்டுமல்ல, உலகில் வாழக்கூடிய அனைத்து விதமான பிராணிகளையும் அனைத்து விதமான உயிரினங்களையும் ஆண் பெண் என்று சொல்லி 2 ஜோடிகளை அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றினார்கள். இப்போ சிங்கத்தை என்ன செய்யறாங்க? ஏத்துறாங்க. ஏத்தும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, மக்கள் எல்லோரும் பயப்படுகிறார்கள். என்ன, சிங்கத்தை ஏத்துனா என்ன ஆயிரும்? நம்ம எல்லாம் இறந்து போயிடுவோமே, எப்படி சிங்கத்தை நம்ம ஏத்துறது என்று சொல்லி கேட்கும் பொழுது அப்போ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கின்றார்கள். யா அல்லாஹ், சிங்கம் எங்களோடு இருக்கின்றது, நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி கேட்கும் பொழுது அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? ஃபஸல்லல்லாஹு அலைஹில் ஹும்மா, அந்த சிங்கத்திற்கு அல்லாஹு தஆலா காய்ச்சலை கொடுக்குகின்றான். கிதாபில் எழுதுகிறார்கள், ஃபகானத் அவ்வலு ஹும்மா நஸலத் ஃபில் அர்த், முதலில் இந்த பூமியில் யாருக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு சொன்னா சிங்கத்துக்கு தான் முதல்ல காய்ச்சல் வந்துச்சு. சிங்கத்துக்கு காய்ச்சல் வந்தது. அதன் பிறகுதான் மனிதர்களுக்கு இதை போன்று காய்ச்சல்கள், ஜுரம் போன்ற வியாதிகள் இங்கே வருகிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ அதுக்கடுத்துதான் என்ன செய்யறாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாமை ஈமான் கொண்ட மக்கள் கேட்கின்றார்கள், நூஹே, எல்லாம் சரிதான், இந்த எலிகளெல்லாம் நம்ம இதுக்கு ஏற்றணும். கப்பல்ல எலியை நம்ம ஏற்றி தான் ஆகணுமா? ஏன்னா அது ரொம்ப நம்மளை என்ன செய்து தொல்லை பண்ணுது, எல்லாத்தையும் கடிச்சு வச்சிருது, எல்லா பொருட்களையும் நாசமாக்கிடுது. இப்போ எலி என்பது தேவையா என்று சொல்லி கேட்கும் பொழுது அதற்கு அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான்? அல்லாஹு தாலா சிங்கத்திற்கு கட்டளை இடுகின்றான், நீ தும்பு என்று சொல்லி கட்டளை இடுகின்றான். சிங்கம் தும்புகிறது. தும்பியவுடன் அதிலிருந்து பூனையை அல்லாஹு தாலா வெளிக்கொண்டு வருகின்றான். சிங்களுடைய தும்பலிலிருந்து உருவானதுதான் பூனை. அதனால் தான் சொல்வார்கள், பூனை என்பது சிங்கத்தினுடைய குடும்பம் என்று சொல்லி தற்பொழுது விஞ்ஞான உலகம், சயின்ஸ் என்பது சொல்லி காட்டுகின்றது. சிங்கத்தில் இருந்துதான் பூனை என்பது உருவானது. பூனை அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய காரணம், இந்த உலகில் எலியை விரட்டுவதற்காக, எலியை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா பூனையை வைத்திருக்கின்றான் என்று சொல்லி நாம் கிதாபுகளில் இந்த விஷயங்களை நாம் பார்க்க முடியும். இவைகள் அனைத்தும் இங்கே தாரீஹு திமிஷ்க் என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஃபயாத்துல் அயான் என்ற கிதாபிலும் பதிவு செய்யப்பட்டுள்ள விஷயங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக இப்படி அல்லாஹு தஆலா என்ன செய்தான்?
சிங்கத்தை கப்பலில் ஏற்றி மற்ற அனைத்து விதமான உயிர்களையும் அங்கே பாதுகாத்தான் என்பதை பார்க்கிறோம். இன்னொரு ரிவாயத்தில் இப்படியும் வருகின்றது, ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாத்தையும் ஜோடி ஜோடிகளா என்ன செய்றாங்க, கப்பலில் ஏத்துறாங்க. ஜோடி ஜோடிகளா கப்பலில் ஏத்தனோடனே இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாமே என்ன செய்றாங்க கேட்கறாங்க, யா அல்லாஹ் கைஃப அஸ்னவு பில் அஸதி வல் பக்கர், நான் எப்படி சிங்கத்தையும் ஆட்டையும் நான் ஒன்னா ஏத்துறது? ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒத்து வராதே, சிங்கம் வந்து ஆட்டை அடிச்சிருமே. அதே போன்றுதான் நான் ஓனாயும் ஆட்டையும் எப்படி ஏற்றுவது, என்னால் எப்படி ஏற்ற முடியும் என்று சொல்லி கேட்கும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இவைகளுக்கு மத்தியில் விரோதத்தை உண்டாக்கியது யார் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கின்றான். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ் நீதான் விரோதத்தை உண்டாக்கினாய் என்று சொல்லும்போது அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஃபஇன்னி உஅல்லிஃபு பைனஹும், நான் தான் விரோதத்தை உண்டாக்கினேன், நான் தான் அவர்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கத்தை நான் ஏற்படுத்துவேன், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் தாராளமாக என்ன செய்யுங்கள், கப்பலில் ஏறுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா அந்த கப்பலில் பயணிக்க வைத்தான். கப்பலில் இருந்த காலமெல்லாம் எந்த ஒரு உயிரினத்திற்கும் எந்த ஒரு சண்டையும் வந்தது கிடையாது, எந்த ஒரு பலியும் அங்கே நடந்தது கிடையாது. கப்பலில் இருக்கின்ற வரைக்கும் அவர்களுக்கு அந்த இணக்கம் என்பது இருந்தது, அந்த ஒற்றுமை என்பது இருந்தது. கப்பலில் இருந்து வெளியான பின்னால் அவர்களுடைய இடங்களுக்கு சென்ற பின்னால் திரும்பவும் அல்லாஹு தஆலா ஒரு உள்ளத்தில் ஒரு விதமான அந்த ஒரு குரோதத்தை, ஒரு விரோதத்தை அல்லாஹு தஆலா போட்டு விட்டான். ஆக அல்லாஹ் நாடினால் சிங்கமாக இருந்தாலும் அது நம்ம சொல் கேட்டு நடக்கும் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அதே போன்றுதான் ஒரு சஹாபி என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு ஊருக்காக வேண்டி செல்கின்றார்கள். அந்த ஊரின் பக்கம் செல்லும் பொழுது ஊர் மக்கள் வெளியே வர பயப்படுறாங்க. ஏன்னா சிங்கத்துடைய நடமாட்டம் என்பது இருக்கின்றது என்று சொல்லி அந்த ஊர் மக்கள் சொன்னவுடன் அந்த சஹாபி என்ன செய்கின்றார்கள், நேராக அந்த சிங்கத்துடைய காதை பிடித்து திருவி இனிமே இந்த ஊர் பக்கம் வராத என்று சொல்லி துரத்தி அமிச்சாங்க. அப்ப இதெல்லாம் மக்கள் பார்க்கறாங்க, கண்கூட பார்த்து பின்னால் கேட்கறாங்க, எப்படி இந்த சிங்கத்தை காதை பிடிச்சி திருவுற அளவுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் அதற்கு அந்த சஹாபி அங்கே உணர்த்துகிறார்கள், நீங்கள் எல்லோரும் இந்த சிங்கத்தை பார்த்து பயப்படுகிறீர்கள், நான் அல்லாஹ் ஒருவனை பார்த்து பயப்பட்டேன், சிங்கம் என்னை பார்த்து பயப்பட்டது. நீங்கள் இந்த சிங்கத்தை பார்த்து பயப்பட்டதால் அந்த சிங்கத்திற்கு உங்களை கண்டு பயம் வரவில்லை, நீங்கள் அல்லாஹை நீங்கள் பயந்தால் சிங்கம் உங்களை பார்த்து பயப்படும் என்று சொல்லி அந்த சஹாபி சொல்லி சென்றார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, சிங்கமோ அல்லது வேறு ஏதாவது பிராணியோ நாம் அவைகளை கண்டு பயப்படக்கூடாது, நாம் அதை படைத்த இறைவனை பயப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தி இந்த சம்பவங்களின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலில் சிங்கமும் ஆடும் மாடும் எல்லா பிராணிகளும் ஒன்றாக இருந்ததோ அதே போன்றுதான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஓனாயும் ஆடும் ஒன்றாக மேயுமா. ஒரு பக்கம் ஓனாய் மேயும், ஓனாய் என்ன செய்யும், அது இரையை தேடி செல்லும், ஒரு பக்கம் ஆடும் மேய்ந்து கொள்ளும். இப்படி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் இருந்தது. கடைசி காலத்திலும் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆட்சியும் இப்படிதான் இருக்கும் என்று சொல்லி நாம் ஹதீஸ்களில் பார்க்க முடியும். ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, என்சிரு ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இலல் அர்த், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகிற்கு வருவார்கள், இந்த உலகிற்கு வந்து ஒரு சில செயல்களை எல்லாம் செய்வார்கள். அப்ப அப்படி ஒரு சில செயல்கள் எல்லாம் செய்யும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஹத்தா யரஅல் அஸது மஅல் இப்ல், அவர்கள் ஆட்சி காலத்தில் ஒட்டகத்தோடு என்ன செய்யும், இந்த சிங்கம் சேர்ந்து இருக்கும், ஒட்டகத்தோடு சிங்கம் சேர்ந்திருக்கும், அதே போன்று புலியோடு ஆடு சேர்ந்திருக்கும், அதே போன்று இந்த வெள்ளை ஆடுகள் எல்லாம் இந்த ஓநாய்களோடு சேர்ந்திருக்கும். எல்லா விதமான சிறுவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் பாம்பை வைத்துக் கொண்டெல்லாம் விளையாடுவார்கள் என்று சொல்லி இந்த ஹதீஸ் அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக இப்படி சிங்கமும் மற்ற அனைத்து விதமான பிராணிகளும் மனிதர்களோடு ஒன்று சேரும். அது எப்பொழுது அந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருந்தால், அல்லாஹ்விற்கு பயப்பட்டு நடக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக இருந்தால், அங்கே நீதம் என்பது நிலைநாட்டப்பட்டால், அந்த ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு கராமத்,
ஒரு விதமான அற்புதம் என்னவென்று சொன்னால், இதே போன்ற விஷ ஜந்துக்களும் மக்களோடு நன்றாக பழகும் என்று சொல்லி ஒரு செய்தியை இங்கே நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சம்பவம் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்தது. ரௌதத்துல் உலமா என்ற கிதாபில் எடுத்து எழுதியிருக்கின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திராட்சை கொடியை வளர்ப்பதற்காக வேண்டி ஒரு சில ஏற்பாடுகளை செய்து வந்தார்கள். அப்படி செய்யும் பொழுது இப்லீஸ் என்ன செஞ்சா வந்தான். இப்லீஸ் என்ன செஞ்சானா, அந்த திராட்சை கொடியை வளர வைக்கும் பொழுது என்ன ஆச்சு, அதில் ஒரு காத்த ஊதினா அந்த திராட்சை கொடிகள் எல்லாம் காய்ந்து போய்விட்டது. காஞ்சிட்டோடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யலாம், கவலைப்படுறாங்க. ஆஹா, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன செஞ்சோம், திராட்சை கொடியை வளர்க்கணும்னு நினச்சோமே, ஆனால் இப்படி என்ன ஆயிடுச்சு, எல்லாமே வாடி போயிடுச்சுன்னு சொன்னோன்னே ரொம்ப கவலையாக என்ன செஞ்சாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது இப்லீஸ் வந்தான். கேட்கிறான், ஏன் நீங்கள் கவலையாக அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னோன்னே, இந்த மாதிரி நல்லா நான் வளர்த்துக்கிட்டே வந்தேன், திடீர்னு பார்த்தா வாடி போயிடுச்சு என்று சொன்னவுடன் அப்போ அந்த இப்லீஸ் சொல்லுகின்றான், நூஹே, நீங்கள் நன்றாக செழிப்பாக நீங்கள் திராட்சை கொடியை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஏன்ட்ட ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவை நீங்கள் செய்யுங்க. நல்ல விதத்தில் என்ன செய்யலாம், நீங்கள் திராட்சையை நீங்கள் உற்பத்தி செய்யலாம், திராட்சை கொடியை நீங்கள் வளர்க்கலாம் என்று சொல்லி இப்லீஸ் என்ன செய்கின்றான், ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றான். அப்போ என்னென்ன சொல்றான் அப்படின்னா, 7 பொருட்கள் வேண்டும். அந்த 7 பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, முதலாவது சிங்கத்தை அறுக்க வேண்டும், அதுக்கு அடுத்ததாக புலியை அறுக்க வேண்டும், நாயை அறுக்க வேண்டும், நரியை அறுக்க வேண்டும், கோழியை அறுக்க வேண்டும், மயிலை அறுக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு சில பிராணிகளை எல்லாம் சொல்லி அறுத்து அதனுடைய ரத்தத்தை எடுத்து எங்க போடணும்னா திராட்சை விளையிற இடத்துல போடணும். இப்படி நீங்க போட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிடும், திராட்சை எல்லாம் நல்லா வளரும் அப்படின்னு சொன்னோன்னே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, இப்படி செய்றாங்க. இப்படி செஞ்சவுடன் என்ன ஆனது என்றால், உங்களுக்கு தெரியும், இன்னொரு காலத்தில் திராட்சை பழரசத்தில் இருந்துதான் மதுவை தயாரிக்க முடியும். அந்த மது தயாரிக்கக்கூடிய அந்த ப்ராசஸை கண்டுபிடித்ததே இப்லீஸ் தான். இப்படி செஞ்சு மது என்ற அந்த ஒரு பானத்தை இப்லீஸ் தயாரித்தான். இப்படி தயாரித்ததின் காரணத்தினால்தான் மதுவை குடிப்பவர்கள் சிங்கத்தை போன்று வீரமாக இருப்பார்கள். ஏன்னா சிங்க ரத்தம் அந்த மதுவுல கலந்திருக்குது. சிங்கத்தை போன்று வீரமானவர்களாக இருப்பார்கள். கோபம் புலியை போன்று கோபம் வரும். அது மட்டுமல்ல, அவர்கள் எல்லா செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் ஒரு நாயை போன்ற செயல்களாக இருக்கும். நரியை போன்று தந்திரமாக செயல்படுவார்கள். அது மட்டுமல்லாமல் கோழியை போன்று சேவல் கூவதை போன்று கத்துவார்கள் என்று சொல்லி இங்கே கிதாபில் எழுதியிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் நடந்த பின்னாடிதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு நூஹ் என்று பெயரே வந்தது. ஏன்னா அழுகுறாங்க, என்னால ஒரு ஹராமான ஒரு காரியம் இந்த உலகத்தில் உருவாகிவிட்டதே, ஷைத்தான் என்னை பயன்படுத்தி மதுவை உருவாக்கி விட்டானே என்று சொல்லி அழுது கொண்டிருந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மையான பெயர் அப்துல் ஜப்பார் என்பதாக இருந்தது. அவர்களுக்கு நூஹ் என்று சொல்லி பெயர் வந்த காரணம், அதிகமாக அழுது 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 அவர்களுடைய பெயர் நூஹ் என்று ஆனது என்று சொல்லி இப்படி கிதாபில் இங்கே எடுத்து எழுதியிருக்கின்றார்கள். ஆக மதுவில் ஒருவன் மது குடித்து விட்டு வீரமாக இருக்கின்றான் என்று சொன்னால் அதற்கு காரணம், அதில் சிங்கத்துடைய ரத்தம் ஷைத்தான் கலந்து விட்டான். கலந்து இருப்பதின் காரணத்தினால் அவன் வீரம் உள்ளவனாக இருக்கின்றான் அந்த நேரத்தில் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். சரி, சிங்கத்திலிருந்து ஏதாவது ஒரு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், சிங்கம் மட்டுமல்ல, வேறு ஏதாவது அதனுடைய பயமோ அல்லது நமக்கு கவலைகள், கஷ்டங்கள், சஞ்சங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால், குர்ஆனில் ஒரு 2 ஆயத்துகள் இருக்கின்றது. அந்த 2 ஆயத்துகளை நாம் ஓதினால் இன்ஷா அல்லாஹ் பயங்கள், அது என்ன உயிரினங்களாக இருக்கட்டும், அதனுடைய பயம் அனைத்தும் அல்லாஹு தஆலா போக்கி விடுவான். அது என்ன 2 ஆயத்துகள்? முதலாவதாக சூரா ஆல இம்ரானில் ஒரு ஆயத்து இருக்கின்றது. சும்ம அன்ஸல அலைக்கும் மின் பஅதில் கம்மி அமனத்தன் நுஆசன் என்று ஆரம்பித்து அலீமும் பிதாத்தி சுதூர் என்று சூரா ஆல இம்ரானில் வரக்கூடிய
154வது வசனத்தையும், இரண்டாவதாக சூரத்துல் ஃபத்ஹில் வரக்கூடிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ஒரு ஆயத்து ஆரம்பிக்கும். சூரத்துல் ஃபத்ஹினுடைய 29வது ஆயத்து இது. இதுதான் கடைசி ஆயத்தும் கூட சூரத்துல் ஃபத்ஹில். ஆக இந்த 2 ஆயத்துகளை யார் ஓதி வருவார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் தீங்குகளும் பயமும் நீங்கும் என்று சொல்லி இங்கே முஹத்திஸீன்கள் எடுத்து எழுதுகின்றார்கள். ஆக சிங்கத்திடத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் இதை போன்ற வசனங்களை நாம் ஓதிக்கொள்வது சிறந்ததாக இருக்கின்றது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பலன்களையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அது என்னென்ன பலன்கள் என்று சொன்னால், சிங்கத்துடைய தோலில் அல்லாஹ் ஒரு பலனை வைத்திருக்கின்றான். சிங்கத்துடைய தோல்ல ஒரு சின்ன பகுதி மட்டும் நம்ம பெட்டியில வச்சு, பெட்டியில நமது துணிகள் எல்லாம் வைத்தால் அந்த பெட்டியில் எந்த விதமான பூச்சிகளும் வராது, எந்த விதமான கரையானும் வராது. அது மட்டுமல்ல, யார் சிங்கத்துடைய பல்லை தன்னோடு வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு பல்வலி என்பது வராது. அதனுடைய வாலை யாராவது வைத்திருந்தால், அந்த வாலை யாராவது வைத்திருந்தால் வாழை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு, நடக்கிறாரு. சிங்கத்துடைய வாழை வச்சுக்கிட்டு நடக்கிறாரு. இந்த காலத்துல சாத்தியம் இல்லை. ஏன்னா சிங்கத்தை நம்ம கொலை செஞ்சிட்டோம்னாலே உடனே போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சிருவான். கிதாபில் ஒரு சில விஷயங்களை எழுதியிருக்கின்றார்கள். சிங்கத்துடைய வாளை பிடித்து நாம் நடந்தால் எந்த விதமான பிராணிகளும் நம்மை தீண்டாது. அது மட்டுமல்ல, சிங்கத்துடைய தோலின் மீது நாம் அமர்ந்தால் மூல நோய்க்கு ஒரு நிவாரணமாக அல்லாஹு தஆலா அதனுடைய தோலை வைத்திருக்கின்றான் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக இது மட்டுமல்லாமல் நிறைய பலன்கள் இங்கே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, சிங்கத்துடைய முடியை நாம் எரித்து ஒரு இடத்தில் போட்டால் அந்த இடத்தில் எந்த விதமான விலங்குகளோ அல்லது எந்த விதமான விஷப்பிராணிகளோ எந்த விதமான காட்டு விலங்குகளோ அந்த இடத்திற்கு வராது என்று சொல்லி ஹயாத்துல் ஹயவானில் இங்கே எழுதியிருக்கின்றார்கள். சரி, சிங்கத்தை கனவில் பார்ப்பதால் என்ன பலன்கள் என்றால், ஒருவர் சிங்கத்தை கனவில் பார்த்தால் அவர் ஒரு மிக பயங்கரமான அரசர், மிகவும் சக்தி உள்ளவர். அது மட்டுமல்ல, அவர் அனைத்தையும் எல்லா விதமான எதிரிகளையும் அவர் நம்பவே மாட்டார். எதிரியா இருந்தாலும் சரி, நண்பரா இருந்தாலும் சரி. நண்பரை நம்பலாம் இல்லையா? ஆனா ஒருவர் கனவில் அந்த சிங்கத்தை பார்த்தால் எதிரியாக இருந்தாலும் நம்ப மாட்டார், நண்பராக இருந்தாலும் நம்ப மாட்டார் என்று சொல்லி இங்கே ஹயாத்துல் ஹயவானில் எழுதியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர் அந்த சிங்கத்தை பார்த்தால் என்று சொன்னால் அந்த சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவரதுடைய தலையை சாப்பிட்டால் அவர் ஆட்சியை பெறுவார் என்பதாக எடுத்து எழுதியிருக்கின்றார்கள். அதே போன்று சிங்கத்தை அவர் மேய்ப்பதை பார்த்தால் ஃபஇன்னஹு யுஆஹி மலிகன் தாலிமன், அவர் தாலிமான அதாவது அநியாயம் செய்யக்கூடிய அரசிடத்தில் மாட்டிக்கொள்வார் என்பதாகவும் எடுத்து எழுதியிருக்கின்றார்கள். வமன் ரஆ அசதன் அன்னஹு கது சாரஹு, சிங்கம் வந்து இவரை போய் பார்க்குது, சம்பந்தப்பட்ட நபரை பார்ப்பதை போன்ற கனவை கண்டால் அவர் நோயாளியாக ஆகுவார் என்று சொல்லி இந்த ஹயாத்துல் ஹயவானில் எடுத்து எழுதியிருக்கின்றார்கள். ஆக சிங்கத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு சில படிப்பினைகளை வைத்திருக்கின்றான். சிங்கம் பொறுமை உள்ளது, தன்மானம் உள்ளது. அது வேறு யாருடைய வேட்டை பிராணியும் என்ன செய்யாது, எடுத்து சாப்பிடாது. தான் வேட்டையாடியதை தான் சாப்பிடுமே தவிர மற்ற பிராணிகள் வேட்டையாடியை சாப்பிடாத ஒரு குணம் படைத்ததுதான் இந்த சிங்கமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பசியில் பொறுமையாகவும் இருக்கக்கூடிய சிங்கம். என்னதான் இப்படி இருந்தாலும் அதற்கென்று ஒரு சில தன்மைகள் இருக்கின்றது. அதுதான் வீரம் என்ற தன்மை. வீரம் என்பது நமக்கும் இருக்க வேண்டும். சிங்கத்தை போன்று வீரம் என்பது இருக்க வேண்டும். நாம் கோழையாக இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் இதைதான் சொல்கிறார்கள். ஒரு முஃமின் கோழையாக இருக்க மாட்டான் என்பதாக சொல்கின்றார்கள். ஆக எல்லாம் வல்ல இறைவன் இதை போன்று திருக்குரானில் என்னென்ன உயிரினங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதனை அறிந்து அதனுடைய படிப்பினைகளை பெற்று நாமும் அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.